அழகம். கேசத்திற்கு அழகம் என்றொரு பெயரும் உண்டு. யக்ஷராஜனும் பணத்துக்கு தேவதையுமான குபேரனுக்கு அழகேசன் என்று பெயர். அவனுடைய தேகம் அழகாபுரி. ரோமாஞ்சனம் உண்டாக்கும் சிறப்பை அழகேசன், ரிஷிகேசன், புலகேசி போன்ற பெயர்கள் காட்டுகின்றன. இரண்டாம் புலகேசி முதலில் சிற்றப்பாவினால் வஞ்சிக்கப்பட்டாலும் பின் பராக்கிரமத்தால் அவனை வீழ்த்தி சிம்மாசனம் ஏறினான். தைரியத்துக்கு புகலிடமானவன் என்ற அர்த்தத்தில் தரும் சத்யாச்சிரயன் என்ற பட்டத்தோடு ஆட்சியும் நடத்தினான். ராஜாதி ராஜனான ஹர்ஷவர்தனையே எதிர்த்து போராட முடியாதபடி செய்தான் அவன். அவன் காலத்தில் தமிழ் தேசத்தில் பெரிய ராஜ்ய அதிபதியாக இருந்த மகேந்திரவர்ம பல்லவன் சிற்பக்கலையிலும் சங்கீத கலையிலும் ஞானம் கொண்ட கலைஞனாகவும் ரசிகனாகவும் இருந்திருக்கிறான். அவன் மேல் புலிகேசி படையெடுத்து பல்லவ சைன்யம் காஞ்சிபுரம் கோட்டைக்கு உள்ளேயே முடங்கி போகும்படி செய்து அவர்களை ஜெயித்து விட்டான். அதற்கு பழிக்கு பழி வாங்க எண்ணிய எண்ணம் நிறைவேறாமலேயே மகேந்திர பல்லவன் இறந்து விட்டான்.